அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போது இந்த பதிவில் முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு, போகிற காரியம் வெற்றி பெற, வசியம் ஏற்படுத்த. இந்த வசியம் எப்படி ஏற்படும் தெரியுமா? நம்மக்குள்ளே இருக்கிற ஒரு சக்தியை தூண்டி விடுறது தான் வசியம். நம்மக்குள்ளே ஒரு ஆறா ஒன்று இருக்கும். அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி சில மூலிகை பொருளோ, அஞ்சனமோ, அஞ்சன கல்லோ, தாய்த்தோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ தான் ஒரு தேஜஸ் ஒன்று கிடைக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா என்றைக்குனா ஒரு வாட்டி சில பொருளை யூஸ் பண்ணிவிட்டு அதை போடும்போது தான் உடம்புக்குள்ளேயே தான் அழகு காமிக்கும். அதுதான் வசியம். வசியத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வசியம். நம்மளை வசியமாக்கும். நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஆறா, ஒரு சக்தியை அது தூண்டி நம்மளுக்கு ஒரு சக்ஸஸை கொண்டு சேர்க்கும். ஆறா, நம்ம உடம்புல இருக்கிற ஆறா அது வேலை செய்ய வைக்கும். இப்போது ரெண்டு பொருளை வச்சு நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கலாம்? அந்த பொருள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரகசியமான ஒரு செயல்முறை. இதுக்கு பேர் அஞ்சன கல்லும் சொல்லுவாங்க, சுருமா கல்லும் சொல்லுவாங்க. இந்த அஞ்சன கல் ஒன்று வாங்கிக்கோங்க. நம்பர் 1 ஃபஸ்ட்டு குவாலிட்டி புணுகுனா மெழுகு பதெல்லாம் வரும். 10 ரூபா 20 ரூபான்ற புணுகுலாம் வாங்கவே கூடாது. ஒரு கிராம் 3500 ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஒரு கிராமு. எந்த தரமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, ஒரு கிராம் வாங்கினீங்கன்னா அது வருஷம் கணக்கில் வரும் உங்களுக்கு. இதை அஞ்சன கல்லை என்ன பண்ணோம், ஒரு கல் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த கல் என்ன மாதிரி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, கருங்கல்லாக இருக்கணும். அதான் அந்த கல் அடிக்கிற இடத்துல கேளுங்க, இந்த பொட்டை அழைக்கிறதுக்கு ஒரு கல் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சின்னதாக போதும். இந்த அஞ்சனத்தை இந்த சுருமா கல்லை அதில் தேய்ங்க. தண்ணி கிண்ணிலாம் எதுவுமே போடக்கூடாது. இதுவே மை பதுவத்தில் வரும் தேய்க்கும் போது. எங்கே வேணால் கிடைக்கும். இதுக்கு ஒரு டவுட்லாம் கேட்காதீங்க. இந்த அஞ்சன கல் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. அஞ்சன கல்லில் கூட ஃபஸ்ட்டு குவாலிட்டி இருக்குது. விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சின்ன பீஸாக இருந்தால். இது சின்ன பீஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்தப்படுத்தி கொடுப்பாங்க. அப்போது இந்த அஞ்சன கல்லை இழைச்சி அதுக்கப்புறமா தான் லைட்டாக ஒரு சிறிதளவு இந்த அஞ்சனத்தை எப்படி கலக்கணும் அப்படி இது பண்ணணும்னு தெரியாது. இது ஒரிஜினல் புணுகு. இது பூனையிலேருந்து எடுக்கிறது. இது நம்ம வாங்கி இந்த அளவுக்கு அஞ்சனத்தை தடவிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு குச்சியில் எடுத்து நல்லா அது மேலே அந்த பவுட்ரு மேலே தடவிடுங்க. தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அஞ்சனம் 2 புருவத்துக்கு மத்தியில் வைங்க. 2 புருவத்துக்கு மத்தியில் திலகமாக வச்சுக்கின்னு பாருங்கள். நீங்கள் போகிற காரியம் வெற்றி கிடைக்கும். 2வது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த அஞ்சனம் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். வைக்கிற முறை தான் நம்மளுக்கு தெரியணும். அஞ்சன கல்லை யூஸ் பண்ணுற முறை தான் மெயின். அது உடனே வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயமும் உடனே வேலை செய்யாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அன்றதுக்கு தான் இந்த ஒரு அற்புதமான ரகசியமான ஒரு விஷயத்த என் பதிவில் கண்டினியூவாக இந்த மாதிரி ரகசியமான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லி தருவேன். ஸ்டோனை பற்றி சொல்லுவேன், மூலிகையோட ரகசியத்தை சொல்லித்தரேன். இது எல்லாமே படிப்படியாக தொழிலில் வெற்றி பெற யந்திரமன் மந்திரம் ரெகுலராக வரும் என்னோடய சேனலில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.